வணக்கம். கலைஞரின் குரல் ஓவியம். குரல் எண் 1147. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். பொன்மலரத்தான் நீங்கள் மணக்கவில்லை என்கிறாயா? ஆமாம், இன்னும் தான் என்னை மணக்க தயங்குகிறீர்களே குறும்புக்காரி. இந்த பொன்மலர் நீ தொட்டவுடன் மணக்கத் தொடங்கி விடுகிறதே. பொன்மலர் மனமுடைத்து என்ற போழுரை நம்மை பார்த்துத்தான் தோன்றியிருக்கும். அத்தான் மனம் தென்றலில் தவழும். அதை போல நமது மனமும் காற்றிலே கலந்து விடக்கூடியது தானா? பொன்மலரில் மனம் கலந்தால் அதனை புயல் கூட அசைக்க முடியாது. அவ்வளவு பத்திரமான இடத்தில் பாதுகாக்கப்படும். சொற்றிலம்பும் போதும் சொல்லுங்கள் இப்போதே, எப்போது திருமணம் நமக்கு? அலர் தூற்றுகின்றார் ஊரார், உன் அன்னையோ கடுஞ்சொல் குறி தடுக்கின்றாள். இத்தனையும் நீதான் என்னிடம் சொல்லுகின்றாய். இப்போது மணவிழா என்றைக்கென்று என் மடி மீதே படுத்து விழிக்கணை பூட்டி புருவவில்லை வளைக்கின்றாய். ஆமாம், நமது காதல் குறித்து பலரும் அறிய ஊரார் எழித்துரைக்கின்றார். என் தாயும் கடுமொழி உதிர்த்து தடுத்து நிற்கின்றாள். ஆனால் ஒன்றத்தான், ஊரார் பேச்சு எருவாகவும் அன்னையின் எதிர்ப்பு நீராகவும் அமைந்து நமது காதல் பயிர் செழித்து வளருவதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? அறிவேன் நன்றாக. அறிந்தும் ஏன் தயக்கம்? அவன் மடிவிட்டெழுந்து ஓடியவாறு விலகி நின்றாள். விலகாதே, விலகினால் இந்த பொன்மலர் மனமிழக்கும் என கூறிக்கொண்டே தொடர்ந்து நெருங்கி எடையை தழுவி அந்த கொடியை அணைத்தான். மயங்கியது போதும், மனம் இப்போது என கேட்டபடி அவளும் அவன் மீது ஒட்டி கொண்டாள். ஊரவர் கவ்வை எருவாக, அன்னை சொல் நீராக, மேலும் என் நோய். அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். குரல் எண் 7. நன்றி, வணக்கம்.